ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கூலி படத்துல இருந்து இன்னைக்கு அஃபிஷியல் அப்டேட் டீம் கொடுக்கணும் இருக்காங்க. என்ன அப்டேட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி படத்துக்கான லிஸ்ட்டுக்கு இன்னும் 100 டேஸ் இருக்கும் செய்து ஆகஸ்ட் 14 கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ்வலாக இந்த ஒரு படத்துக்கான ஒரு புது கிளிம்ஸ் டீம் லிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அண்ட் முக்கியமாக அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிளிம்ஸில் டோட்டலாக 5 முக்கியமான கேரக்டர்ஸ் காமிக்கன்ஸ் இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அது போக இன்னும் 4 பேர் காமிக்கன்ஸ் இருக்காங்க இந்த ஒரு கிளிம்ஸில். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு படத்துக்கு. இந்த வருஷம் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் என்னன்னா ரெட்ரோ தான். அந்த ஒரு படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதையும் தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த ஒரு படம் வந்து இல்லை. என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம், பெருசாக எதிர்பார்க்குற ஒரு படம் இந்த ஒரு கூலி திரைப்படம். ஹோப்ஃபுல்லி நம்ம லோகேஷ் கனகராஜ் பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு கிளிம்ஸ் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளிம்ஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரோட பேக் ஷாட் மட்டும் தான் காமிக்க வச்சிருக்காங்க. மியூசிக் ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அனிருத்தோட மியூசிக் அப்படிங்கும்போது முக்கியமாக லோகேஷும் அனிருத்தும் சேர்றாங்க அப்படின்னாலே அந்த ஒரு படத்துக்கான மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யும். ஸோ ஆகஸ்ட் 14 கூலி திரைப்படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவியாக இந்த ஒரு படம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. 5 இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய ஸ்டார்ஸுமே இந்த ஒரு படத்தில் நடிக்கவும் இருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண ஒரு படமா இந்த ஒரு படம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஒரு படத்தில் எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே நடிக்கவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய சான்ஸ் இருக்கவும் செய்யுது. ஹிந்திலேருந்துமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடிக்கவும் இருக்காங்க இந்த ஒரு படத்தில். அமீர் கான் நடிக்கவும் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. லோகேஷும் அதுக்கேற்ற மாதிரி கதையாக ஒரு நல்ல ஒரு இது வந்து பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ணும். புஷ்பா 2லாம் 1000 கோடி அடிக்கும்னு யார் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம்.